இங்கே கொஞ்ச நாளாக நிறைய வெளியே சுற்றிக்கிட்டே இருந்தனால துணியெல்லாம் துவைக்கவே இல்லை. ஒரு 5 பேர் இருக்கோம். 5 பேரோட துணி இன்றைக்கி தான் மொத்தமாக துவைச்சி 2 ஷிஃப்ட்டாக காய போட்டாச்சு. அண்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இத்தனை நாள் சென்னையில் வந்து லேசியாக தான் இருந்தேன். சரி இன்றைக்கி நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா துவைச்சி போட்டுருவோம். இன்னும் எதுவும் துவைக்காமல் இருந்த துணியெல்லாம் மறையூர்லேருந்து கொண்டு வந்த துணியை நான் இப்போ தான் துவைக்கேன். அது எல்லாத்தையும் துவைக்க போட்டாச்சு. அண்டு மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம் இது எல்லாமே படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா சிலபஸ் எல்லாத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் த ChatGPT அண்டு யூடியூப்லேயும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அண்டு கொஞ்சம் பார்த்தேன் எப்படி படிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் 5th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம். பட் எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்பேரிங் டு இங்கிலீஷ். ஸோ இப்போ எதை சூஸ் பண்ணேன்னு தெரியல. மெயின்ஸுக்கு போகிறது கஷ்டம். சொல்கிறேன் மெயின்ஸுக்கு போனால் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அண்டு ஒர்க்கெல்லாம் என்கிட்ட கேட்டிங்க. எம்பிஏக்கு ஒர்க்கே அந்த ஜாப்ஸ் அந்த என்ன டெசிக்னேஷன் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலை. மேபி நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் என் ஃபீல்டில் மட்டும்தான் ஜாப் வந்து சர்ச் பண்ணுவேன். நான் மேபி தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன்.